வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி சேவிங் விலாக் தான். முக்கியமாக எல்லாருக்குமே பிடிச்ச டே சேலரி டே இல்லைனா பே டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேவோட ஈவினிங் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹாப்பியான டேவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கையில் 30 நாளைக்கான பலன் 30 நாள் இல்லை 31 நாள் நம்ம உழைச்சதுக்கான பலன், நம்மளுடைய வருமானம் சேலரி எப்படின்னாலும் சொல்லலாம், அது நமக்கு கைக்கு வர தினம். ஸோ இந்த தினத்தில் ஈவினிங் நான் என்னென்ன மணி ரிலேட்டடாக செய்யக்கூடிய விலாகை தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விலாகை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, என்னுடைய சேலரி கிரெடிட் ஆன மெசேஜை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய விலாகை இதோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மெசேஜ் காலையில் 9:30 மணிக்கு வந்த உடனே எனக்கு சம்பளம் ஏறிடுச்சு, உங்களுக்கு ஏறிடுச்சான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிப்போம். எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா சம்பளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்துக்கான பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி உங்களோட சம்பள மெசேஜ் பார்த்தோன்னே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சம்பளம் வந்த உடனே ஈவினிங் கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேகமாக வந்துட்டு முடிச்சு சர்ச்சுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. இருந்தாலும் சீக்கிரமாக வந்து அந்த ஈவினிங் ரொட்டீனை நான் செஞ்சிடணும். சேலரி டே அன்றைக்கி செய்யக்கூடிய ஈவினிங் ரொட்டீனை செஞ்சிடணும். முக்கியமாக 31ஆம் கணக்கு முடிக்கணும். அந்த 31ஆம் வரைக்கும் நான் எழுத மறந்த கணக்கு, 31ஆம் செஞ்ச செலவு எல்லாத்தையும் அந்த நோட்டில், என்னுடைய பட்ஜெட் நோட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். 2-3 நாள் நான் கணக்கு எழுதலை, பட் ஆனால் ஒரு குட்டி பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே எழுதிட்டு அந்த மாதத்தோட செலவை நான் க்ளோஸ் பண்ணணும். முக்கியமான இதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சம்பளத்தையே எடுக்கணும். ஸோ அது தனி விலாகாக நம்ம பார்க்கலாம். பட்ஜெட்டிங் விலாகாக அதை நான் பார்க்குறேன், உங்களுக்கு வீடியோவாக நான் எடுக்கிறேன். ரொம்ப பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் செலவு கணக்கு நம்ம நைட்டு நம்ம எழுதணும். ஒவ்வொரு நாளோட நைட்டும் உட்காந்து அன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணணும். இதை மோஸ்ட்லி நான் பண்ணிடுவேன், பட் 2-3 நாள் எப்படியாவது மறந்துடுறேன். ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மறந்தாலும் எப்பப்பெல்லாம் நினப்பு இருக்கோ அதை குட்டி பேப்பரில் எழுதி வச்சுட்டா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈவினிங்கோ இல்லை 2 நாள் 3 நாள் கழிச்சா கூட நம்ம எழுதிடலாம். அதுக்காக ஒரு குட்டி நோட்டு வாங்கணும்னு யோசித்துட்ருக்கேன். ஸோ அந்த கணக்கெல்லாம் எழுதி முடித்தாச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினதா ஸ்நாக்ஸ் கணக்கு தான் வந்து எழுதிட்டுருக்கேன். ஏன்னா பெருசாக வேறு செலவே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் அப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த மாதம் என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னென்ன அமௌண்ட் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயினாக மணி சேவிங் உண்டியலில் நான் போடக்கூடிய அந்த அமௌண்ட்டெல்லாம் போடணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பட்ஜெட் பேக்கில் வந்து எப்போதுமே பணம் மிச்சம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்ப்போம். இன்றைக்கி வந்து அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த பால் டப்பா காசில் ஒரு 50 ரூபா மிச்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாத்திரை டப்பாவில் எப்போயோ வந்து மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்காக ஒரு 2 செலவு பண்ணேன். 10 ரூபா போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், போடல. ஸோ 2யுமே அதை எடுத்து போடுறேன். இந்த மாதிரி இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபானா 5 செலவு. இந்த பால் டப்பா காசுக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 செலவுக்கு, ஒரு செலவுக்கு 10 ரூபா நம்ம சேவிங்ஸ் சேலஞ்சுக்காக எடுத்து வச்சுட்டு அந்த செலவு பண்ணேன். அதே மாதிரி இந்த மாத்திரை டப்பாவில் இன்னும் 2 செலவு பண்ணேன். அந்த 2 செலவு பண்ணும்பொழுது உண்டியலில் போட மறந்துட்டேன். உண்டியல் உள்ளே வச்சுருந்ததுனால இந்த பாக்ஸில் 2 செலவுக்கான, ஒரு செலவுக்கு 10 ரூபா வீதம், 2 செலவுக்கு 10 ரூபா. இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் நான் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா. ஸோ இந்த சேவிங்ஸ் சேலஞ்சோட அமௌண்ட் உண்டியலில் போடாமல் இருந்துச்சு. அந்த 7 செலவுக்கான அமௌண்ட்டையும் இப்போ இந்த சேலஞ்ச் உண்டியலில் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து ஃபுல்லாக நான் சேமித்த சிறு சேமிப்பு ஃபுல்லாக இருக்குது. இதை நான் தனி வீடியோவாக நான் கவர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்ஸில் 31ஆம் முடிய போதா. ஸோ பர்ஸில் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் எடுத்து இந்த உண்டியலில் போட போகிறேன். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு அமௌண்ட் தொகை சேர்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 4-5 நாளாக வந்து நான் போடவே இல்லை. 10 ரூபா எடுத்து வைக்க வேண்டியது, அப்புறம் சில்லறை மாற்றி 50 ரூபாயை மாற்றி இதில் போட வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் புது ரூபா நோட்டுகள் கிடச்சிச்சு. இது எல்லாமே பர்ஸில் பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ எல்லா விதமான சிறு சேமிப்பு தான் நம்ம பண்ணுவோமே. ஸோ அதெல்லாமே வந்து இந்த உண்டியலில் போட வேண்டியது எல்லாமே போட்டு பர்ஸையும் காலி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புது ரூபாய் நோட்டுகள் சேமிப்பு, ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு தொகை எடுக்கக்கூடிய சேமிப்பு, அப்புறம் பழைய பேப்பர் அதெல்லாம் போடக்கூடிய சேமிப்பு எல்லாமே ஒரே உண்டியலில், முன்னாடி தனித்தனியாக சேர்ந்துட்டு இருந்தேன், இப்போ ஒரே உண்டியலில்
போட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சில்லறை காசுகள் சேமிப்பு அதை வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி சகப்பு உண்டியலில் கிட்டத்தட்ட 2-3 மாதமாக சேர்த்துட்டு வரேன். முன்னாடி அதுக்குன்னு தனியாக வந்து 3-in-1 பாக்ஸ் வச்சு சேமிச்சுட்டு இருந்தேனையா, அதை வந்து எடுத்துகிட்டு ஒரே உண்டியலாக போட ஆரம்பிச்சிட்டேன்னா அதில் போட்டால் திறந்து எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து இது ரொம்ப வரைக்கும் இதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதில் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அதையும் சில்லறை காசுகள் சேமிப்பையும் எடுத்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடை கரெக்டாக 31ஆம் வந்து குப்பை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பழைய பிளாஸ்டிக்கு பேப்பர் கீப்பர் எதுவும் இருந்துச்சுன்னா போட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பழைய பேப்பர் பழைய பொருள் போடுறதுல ஒரு 30 ரூபா கிடச்சிச்சு. ஸோ அதையும் இந்த உண்டியில் போடுறேன். ஒரே உண்டியில் ஆக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தனித்தனியாக சேர்த்துட்ருந்தேன். அதை வந்து மேனேஜ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சேவிங்ஸ் கேபினட்னு போட்டு இது வந்து எல்லாத்தையும் ஒரே உண்டியில் போடுறதுனால நம்ம வந்து என்ன மறக்காமல் ஒரே இடத்துல போட்டுருவோம். ஸோ இதுதான் ஈவினிங் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டேன். அதெல்லாமே தனி வீடியோவாக போடுறேன். சிறு சேமிப்பு பட்ஜெட் எல்லாமே தனித்தனி வீடியோவாக போடுறேன். ரொம்ப லென்த்தி ஆகிடும். 31ஆம் சம்பளம் வர அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் ஹோட்டலில் பரோட்டா சிக்கன் கிரேவி வாங்குவோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம். சிக்கன் கிரேவி வீட்டிலே செஞ்சாச்சு. ஸோ இது எல்லாமே சிக்கன் நடவடிக்கைக்காக தான். ஸோ இப்படி தான் வந்து பேடே விளாக் போச்சு. லாஸ்ட் வீக்கான மெனு பிளானையும் பார்த்துடலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கினேன், கேரட் பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, பாவக்காய், கத்திரிக்காய், பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி கம்மியாக வாங்கியிருக்கேன். காரணம் ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு செய்கிறதுக்கு கப்பக்கிழங்கு 2, அப்புறம் பட்டர் பீன்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ வெஜ் ரைஸில் போடணும் அப்படிங்கிறதுக்காக. கத்திரிக்காய்லாம் என்னடா 3 எப்படி பார்த்தோன்னு நினைக்காதீங்க. நல்லா பெரிய கத்திரிக்காய், கிட்டத்தட்ட இதுவே 1/2 கிலோ கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி தான் பீட்ரூட்டும் நான் லாங் ஷார்ட்டில் எடுத்ததுனால உங்களுக்கு சின்னதாக தெரியும். அப்புறம் செய்கிற அன்னைக்கு கீரை வாங்கிக்கலாம். அன்னைக்கு மார்க்கெட்டில் கீரை இல்லை. கீரை செய்கிற அன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் கீரை வாங்கினேன். ஸோ லாஸ்ட் வீக்கு நான் வாங்கின காய்கறி ஷாப்பிங் இது தான். ஆக்சுவலாக மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தோசை, நார்மல் தோசை தான். ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், சிக்கன் வறுவல் பண்ணியிருந்தோம். திங்கக்கிழமை சிக்கன் வறுவல். ஸோ ப்ரோட்டீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிள்ளைங்களுக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ட்ரை சிக்கனும் தக்காளி சாதமும். இதுதான் மண்டே மெனு. செவ்வாய்க்கிழமை காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா மில்லட் தோசை. ஆல்ரெடி ரெடிமேட் மிக்ஸு எங்கள் இன்லா செஞ்சு கொடுத்தது. அது ப்ளஸ் பொடி தடவி அப்படியே மார்னிங் எடுத்துட்டேன். செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து வழக்கம் போல் சாம்பார் சாதமும் பாவக்காய் வறுவலும் தான். ஸோ பாவக்காவும் நல்ல பெரிய பாவக்காவாக நான் எடுத்தேன். ஸோ அதனால் 4 பேருக்கு எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பொடி இட்லி. லாஸ்ட் வீக்கு பிடிச்சிருச்சு. அதே மாதிரி தான் ஒரு வாரம் இப்போ பொடி இட்லி சாப்பிட்றோம். அன்னைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. ஸோ கேரட்டு, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு இதெல்லாமே போட்ட வெஜிடபிள் பிரியாணி. தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை போட்டிருந்தோம். ஆக்சுவலாக நான் அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டு இந்த பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் இட்லியும் நிலக்கடலை சட்னியும். இது வந்து எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சாக இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் கீரை பொரியல் கிடையாது, கீரை கடையல் செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா கறி கல்யாண வீட்டில் செய்வாங்களா அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நார்மல் தோசை சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான். மதியம் வந்து சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் ட்ரை ரோஸ்ட்டு. ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நான் டின்னர் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக சேர்க்கல. காரணம் வந்து எங்களுக்கு சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால ப்ராக்டிஸ்க்கு போயிட்டோம். ஸோ எங்களுக்கு அங்கேயே டின்னர் கொடுத்தனால இந்த வாரம் 31 வந்து ஃபங்க்ஷன். அதனால் எல்லா நாளுமே நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். திங்கள் டு வியாழன். எங்களுக்கு ப்ராக்டிஸ் முடிஞ்சு வர லேட் ஆகும்ட்டு சர்ச்சிலே டின்னர் கொடுத்துட்டதுனால அங்கேயே நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.